Hello foodies, welcome to Karunya Kitchen. இன்னைக்கு நம்ம மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் சுகரு, அதுக்கப்புறம் 1 கப் ஆயில் எடுத்துக்கிறேன். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில். இந்த 1 கப் ஆயில் அந்த கடலை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு விஸ்க் வச்சு. ஒரு சின்ன கட்டி கூட இல்லை, இது நல்லா கலந்து எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை கொட்டிடலாம். நான் 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை எல்லாம் ஃபுல்லாக கரையிட்டோம். கரைஞ்சி நமக்கு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இது நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு அந்த ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க கடலை மாவு கலவையை இதோட சேர்த்துக்கலாம். இந்த கலவையை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி தீயை வந்து ஒரு ஈவனாக வச்சுக்கணும். ஓகே, இப்போ இன்னொரு கப் ஆயில் நமக்கு தேவைப்படுது. அதுக்காக நான் ஒரு 1/2 கப் நெய், அதோட இன்னொரு 1/2 கப் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இடையிடையே இந்த சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்க போகிறோம். இப்போ இன்னொரு டைம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லா ஆயிலும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா திரண்டு வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு அல்வா பதத்தில் வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் இதை மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ நான் அதில் மாற்றிட்டேன். இப்போ இது நல்லா ஈவன் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பூனில் ஆயில் தடவி அதில் நல்லா ஈவன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், இதை கட் பண்ணும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி மெஷர்மெண்ட்டோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாஃப்ட் மைசூர் பாக் நம்ம வீட்டிலே இனிமேல் ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு.